உயிரை மட்டும் ஏன் தனியா பாக்குற? அதான் அது நம்ம உடலை வச்சு நம்ம அது வந்து உடல் வித்தியாசம் மட்டும்தான். ஆனா உயிர்கள் ஜீவன் ஒண்ணு. உயிர் ஒண்ணுதான், ஜீவன் ஒண்ணுதான். இது புரியாததுனால தான் நீ மனுஷன்னு நீ வந்து நினைச்சிட்டு இருக்க. ரெண்டாவது அது யானை பூனை புலின்னு நீ சொல்ற. அது சொல்லிச்சா நான் யானைன்னு? இல்ல இல்ல. நான் எறும்புன்னு அது சொல்லிச்சா? இல்ல. நம்மளதான் சொல்ற. அப்ப நீ சொல்றதுக்கு அதுகிட்ட அனுமதி வாங்கினியா? இல்ல இல்ல. ஒரு யானையை போய் நீ யானை அப்படின்னு சொல்றதுக்கு அது உனக்கு அனுமதி கொடுத்ததா? இல்ல. சரி, நீ மனுஷன் சொல்றதுக்கு நீ அனுமதி கொடுத்த. நீ அறிவு கட்ட மனுஷன் தான் சொன்னா உனக்கு கோவம் வருதா இல்லையா? ஆமா, கோவம் வருது. அப்ப நீ உன்ன மனுஷன் ஆக்கிட்டு அதை யானை ஆக்குனதுக்கு யார் உனக்கு அனுமதி கொடுத்தது? உன் இஷ்டத்துக்கு நீயா உன்னை பண்ணிக்கிட்டு, நீயா உன்னை நம்பிக்கிட்டு, நீயா ஒண்ணு வச்சுக்கிட்டு, நீ வந்து உலகம் இப்படிதான் பிறந்தது அப்படிதான் பிறந்ததுன்னா அப்ப நீ எதுல இருக்க? ஞானத்துல இருக்கியா, அஞ்ஞானத்துல இருக்கியா? அஞ்ஞானத்துல தாங்க ஐயா. அப்ப உனக்கு ஒரு விஷயம் புரியுதா புரியலையா? கரெக்ட். நம்மளாதான் அந்த உடலை வச்சு வேறுபடுத்தி எனக்கு தான் அறிவு இருக்கு, அந்த உயிர்களுக்கு வந்து அறிவு இல்லை. அனுபவம் என்னன்னு உனக்கு தெரியல. அதாவது புத்தி, யுக்தி, யுக்தினா ஆராய்ச்சி, சுருதினா புத்தகம், அறிவு. இதெல்லாம் நீ படிச்சினா தான் உனக்கு அறிவு வளரும். அதை பத்தி நீ சிந்திப்ப. அது அல்லாமல் நீ பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நடக்கும். அதனால இது உருவ வித்தியாசம் தானே தவிர்த்து பாவம் புண்ணியம் கொண்டு இந்த வித்தியாசங்கள் வரல. அது இல்லாம நம்மளுடைய ஜீவன் வெளியே வியாபிக்கும் போதுதான் உலகமே உண்டானது. அதை நம்ம பின்னாடி சொல்றோம்னு சொல்றாரு. இது நமக்கு புரியலன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு, இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. சரி, நீ சொல்ற மாதிரி பாவம் புண்ணியங்களை கொண்டுதான் யானை பூனை நம்மளாம் பிறந்தோம்னு நீ சொல்ற. ஆனா புண்ணிய பாவங்களை கொண்டாகும் பிறப்பு இறப்பு என்றால் ராஜாக்கள் என்று அபிமானித்து வருகின்றவர்களுக்கும் அது பாத்தியப்படுவது ஆகும். அதுவுமின்றி புண்ணிய பாவங்களை செய்தால் அதனுடைய குணாதிசயங்கள், நன்மை தீமைகள் எப்போதாகும் அனுபவிப்பது. அதாவது ராஜான்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இது சேரும். பாவம் புண்ணியத்தை கொண்டுதான் அவனும் இதுல வந்தவன் தான். சரி, அந்த மாதிரி வந்தவங்க எப்ப புண்ணியம் செய்றீங்க, எப்ப பாவம் பண்றீங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாவம் புண்ணியம் நீ எப்ப செய்யறன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு சீடன் என்ன சொல்றாரு? முற்பிறவி செய்ததை இந்த பிறவியிலும், இந்த பிறவியில் செய்வது அடுத்த பிறவியிலும் அனுபவிப்பது ஆகும். முன்னாடி பிறவியில பாவம் பண்ணியிருந்தோம்னா இந்த பிறவியில மிருகம், முன்னாடி பிறவியில புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த பிறவியில மனுஷன். இதுல சாமியோட கேள்வி என்னன்னா, ராஜான ஒருத்தர் பிறந்திருக்கானே அவன்